சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அந்த ஆதிபராசக்திக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அலங்கார ரூபிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இதோ பக்த கோடிகளுக்கு தனது நேர்த்திக்கடனை செலுத்திய அகத்தியா சங்கரி சௌந்தரி இங்கே ஓம் சக்தி சத்தமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இப்போ அகத்தியா இந்த ஆதிபராசக்திக்கு அர்ச்சனை செய்ய மாலையோடு நின்று கொண்டிருக்கீங்க எல்லாம் சொல்லுங்க ஓம் சக்தி. நீங்க சொல்லிட்டே இருங்க. கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் ஓரம் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓரம் பண்ணிடுங்க. தயவுசெய்து எல்லாம் ஓரம் பண்ணிடுங்க. இதோ அகத்தியா சுமார் 30 அடி உயரத்திலே ஆகாயத்திலே பறந்து வந்து அந்த ஆத்தாளுக்கு அலங்கார ரூபிணிக்கு அலங்காரம் செய்வதற்காக ஆகாயத்திலே பறந்து இதோ மாலை எடுத்து மாலை தொடுத்து இதோ தனது நேர்த்திக்கடனை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார் ஆகாய மார்க்கமாக. கொஞ்சம் கீழே 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 கொஞ்சம் கீழே கீழே. இதோ ஆகாயத்திலே இதோ உயர உயர பறந்து பறப்பது போல இதோ பறந்து வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக தெரியுமா தனது ஆதிபராசக்திக்கு நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை நேர்த்திக்கடனாக செலுத்துவதற்காக மாலை தொடுத்து அந்த ஆதிபராசக்தி அம்மனுக்கு இதோ மாலையிட்டு அவளுக்கு தீப ஆராதனை காட்ட இதோ கிரேன் மூலமாக ஆகாயத்திலே தனது உடலிலே ஒங்கிட்டு இதோ பறந்து வந்து கொண்டிருக்கிறார் அகத்தியா என்ற பக்தர். அவரது வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மகிஷாசுர மர்தினி இந்த மங்கள ரூபிணி அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடு வாழ இந்த அருள்மிகு முத்துமாரி அம்மனை வேண்டுகிறோம். இதோ பராசக்தியின் திருவுருவமாக அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு அகத்தியா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னும் பத்தல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இந்த ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் விண்ணை முட்ட இதோ பராசக்திக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார் அகத்தியா என்ற பக்தர் நேர்த்திக்கடனாக. அன்பார்ந்த பக்த கோடிகளே, இந்த பக்தி பரவசத்தினுடைய இந்த ஆடி திருவிழா இதோ மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே ஒப்பிட்டு அகத்தியா என்ற பக்தர் அருமையாக இந்த ஆதிபராசக்திக்கு தனது உடலில் என்ன குத்திக் கொண்டிருக்கிறோமோ என்ற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த ஆதிபராசக்தியிடம் தனது உடலையே அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இது அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார் அகத்தியா என்ற பக்தர். சாதாரணமாக அல்ல, தனது உடலிலே ஒப்பியிட்டுக் கொண்டு ஆகாய மார்க்கமாக ஆகாயத்திலே பறந்து வந்து இந்த ஆதிபராசக்திக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார். தன் கைகளாலே மலர் தொடுத்து அந்த அலங்கார ரூபணிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் அகத்தியா என்ற பக்தர். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. சீக்கிரமா விஜய். சத்திய ரூபமாக இங்கே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கரி சௌந்தரியாக நமக்கு
சக்தி அளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு ஒட்டியிட்டு தனது நேர்த்திக் கடனை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதோ அர்ச்சனை செய்துவிட்டு அந்த ஆத்தாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த ஆதிபராசக்திக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அலங்கார ரூபிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இதோ பக்த கோடிகளுக்கு தனது நேர்த்திக் கடனை செலுத்திய அகத்தியா இதோ அவரது எலுமிச்சங்கனியை அனைத்து பக்தர்களுக்கும் இதோ தர இருக்கிறார். எப்படி கீழே இருந்தல மேல ஆகாயத்திலிருந்து தனது பக்தர் நான் அர்ச்சனை செய்த அனைத்து பழங்களையும் இதோ இந்த பக்த கோடிகளுக்கும் தர இதோ மேலே பறந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆதி பராசக்தியின் சக்தியின் வடிவமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி மகிஷாசுர மர்தினி ஆங்காரி ஓங்காரி அருள்மிகு முத்துமாரி ஆலயத்திலே இந்த ஆடி திருவிழாவிலே இந்த கொக்கி போடும் நிகழ்ச்சி ஆகாயத்திலே இதோ மேலே மேலே பறந்து கொண்டிருக்கிறார். அகத்தியா என்ற பக்தர் நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு தன் ஆத்தாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த சந்தோஷத்தோடு இதோ ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. சக்தியின் முழு சக்தியின் வடிவமாக இதோ அகத்தியா என்ற பக்தர் ஆகாயத்திலே பறந்து நின்று தனது அர்ச்சனை செய்து தீப ஆராதனை செய்த அந்த பழங்களை பக்த கோடிகளுக்கு அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார். அகத்தியா என்ற பக்தர் அந்த எலுமிச்சம்பழம் எலுமிச்சம் கனி தனது கிடைக்காதோ என்ற பக்தர்களின் ஏக்கம் கண்களில் காண, ஆனால் அந்த அகத்தியா என்ற பக்தரோ தனது கண்களில் பரவசத்தோடு பக்தர்களுக்கு அந்த கனிகளை அள்ளி அள்ளி வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கனி சாதாரண கனியால எலுமிச்ச கனிதான் சாதாரணமா பார்த்தா, ஆனா அந்த ஆத்தா ஆதி பராசக்திக்கு அர்ச்சனை செய்த எலுமிச்ச கனி தானாக சக்தியின் ரூபமாக உங்களிடம் வந்திருக்கிறது. அதை வீட்டுக்குள்ள எடுத்து வைங்க. ஓம் சக்தி. கொஞ்சம் சத்தமா எல்லாரும் அவங்க பாருங்க 30 அடி ஹைட்டா இருக்காரு. ஓம் சக்தி. இன்னும் சத்தமா ஓம் சக்தி. 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 இதோ ஆத்தாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அழகாக கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அகத்தியா என்ற பக்தர் தனது நேர்த்திக் கடனை முழுமையாக செலுத்திவிட்ட அந்த பரவசத்தோடு இதோ கீழே இறங்கி வந்து விட்டார். ஒட்டியிட்ட அகத்தியா அவர்கள், அவரது குடும்பம், அவருடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் மென்மேலும் வளம் பெற்று நலம் பெற்று செல்வ செழிப்பு